இன்று நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஜூன் மாதம் 23ஆம் தேதி நம்முடைய கள்ளக்குறிச்சியில இல்லீகல் ஹூச் டிராஜடி விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இது எல்லாம் அருந்தி கிட்டத்தட்ட 65 பேர் இன்னைக்கு இறந்திருக்கிறாங்க. 23/6/2024 ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு காரணம் அண்ணாமலை, அதாவது நான் அண்ணாமலையினுடைய கான்ஸ்பிரசி, அதாவது கூட்டுச்சதி சதி செய்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்திருக்கோம், அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொன்னாங்க. அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கோம். 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம். இந்த 1 கோடி ரூபாயும் ஆர்.எஸ். பாரதி அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்க போறோம். அதான் நம்முடைய நோக்கம். அதனால் இந்த கேஸை கம்பீரமா எடுத்து நடத்தணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கும். திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது. நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிருவாங்க. ஆனா இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஆர்.எஸ். பாரதியாக இருக்கட்டும், நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம். அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மான நஷ்ட தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைக்கவும் என்பதையும் கூட எங்களுடைய அபிடவிட்ல சொல்லியிருக்கோம். அண்ணா ஆர்.எஸ். பாரதி என்னை பத்தி என்ன சொன்னாருன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னாரு. அவர் யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவர் கையில ஜாதக ரேகை பக்காவா இருக்கு, அது இந்த முறை பாத்திரலான இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் ஆர்.எஸ். பாரதிக்கும் இந்த கேஸை வச்சு என்ன செய்யறான்னு பாத்திரலாம். இதே சின்ன பையன் ஆர்.எஸ். பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்க. இது பண்ணாதனாலதான் யாரும் எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போறதுனாலதான் BA படிச்சவங்க நாயி, யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை, லாயரா இருந்தா நாங்க போட்ட பிச்சை, யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி ஒதுங்கி போறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனால் இந்தியாவிலேயே அது முதலா இருக்கும். நான் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மான நஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல மான நஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள், அப்பனா அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரான்னு ஆர்.எஸ். பாரதி அவங்க செக் பண்ணணும்.